நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச அழகான சில வரிகள்ங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அனைத்து இருக்கைகளும் காலியாக இருக்கும் போது மட்டும்தான் ஒரே குழப்பம், எங்கு அமர்வது என்று, நெரிசலில் கிடைத்தால் போதும் என்ற மனப்பக்குவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரிகள் ரொம்பவும் அழகா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லுவோம். நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னா பஸ்ல டிராவல் பண்ணிருப்போம். அப்போ பார்த்தோம்னா ஒரு நாள் பஸ் காலியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த சீட்ல உட்காரதுன்னே நமக்கு தெரியாது, ஒரே குழப்பமா இருக்கும். ஸோ இந்த சீட்ல உட்காரலாமா, அங்க உட்காரலாமா, இங்க உட்காந்தா காத்து வருமா, அங்க உட்காந்தா கால் வைக்கிறதுக்கு கீழே கம்பி இருக்குமா, அப்படி இப்படின்னு பயங்கரமான குழப்பத்துல ஏதோ ஒரு சீட்ல போய் உட்காருவோம். அதே அந்த சீட்டு கரெக்டான சீட்டா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இருக்காது. ஸோ உட்காந்த பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு பேசாம அந்த சீட்ல உட்காந்து இருக்கலாம் போலயே, தப்பா இந்த சீட்ல உட்காந்துட்டோமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதே போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம மனசு பார்த்தோம்னா இந்த அலப்பாயும் போது பார்த்தோம்னா கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கவே எடுக்காது. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான். ஸோ ஏதாச்சும் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்காதீங்க, அந்த தப்பான சீட்டு போல. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஒரு லைனே பார்த்தோம்னா தப்பாயிடும் அப்படிங்கிறது தான். ஸோ பொறுமையா வெயிட் பண்ணுங்க. அந்த எப்படி சொல்றது, கூட்டத்திலேயே நம்மளுக்குன்னு ஒரு சீட் கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை கரெக்டான ஒரு இடம் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம போயிட்டு டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது போல நிறைய வீடியோ நம்ம பேஜ்ல இருக்கு, போய் பாருங்க.